இயக்குனர் ரவிக்குமாரோட காதல், அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் விவாகரத்து அப்படின்னு பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிய நடிகை சுஜிபாலா கத்தார்ல நட்சத்திர ஹோட்டல்ல பணியாற்றிட்டு வர ஊட்டியை சேர்ந்த ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. நாகர்கோவில் கோட்டார் வைத்தியநாதபுரத்தை சேர்ந்தவங்க சுஜிபாலா. தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுல ஒளிபரப்பான நடன நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவங்க இவங்க. அதை தொடர்ந்து நடிகையாவும் ஆனாங்க. ஐயா வழி, முத்துக்கு முத்தாக, சந்திரமுகி, கோரிப்பாளையம் போன்ற பல தமிழ் படங்கள்ல இவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில உண்மை அப்படின்ற படத்துல நடிக்கும் போது அந்த படத்தோட இயக்குனர் ரவிக்குமாரோட நெருக்கம் ஏற்பட்டு அவரை திருமணம் செஞ்சு கொண்டதா சர்ச்சையிலையும் சிக்கிக்கிட்டாங்க சுஜிபாலா. இது தொடர்பா ரவிக்குமார் பல்வேறு ஆதாரங்களை ஊடகங்களுக்கும் வழங்கியிருந்தாரு. ஆனா இதனை மறுத்த சுஜிபாலா ரவிக்குமார் பொய் சொல்வதாகவும் தான் மேல ஆசிட் வீசுவதா சொல்லி மிரட்டுறதாகவும் போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க. பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு 2 பேருக்கும் விவாகரத்தும் செஞ்சு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில சுஜிபாலாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்க அவரோட பெற்றோர் வரன் தேடி வந்துட்டு இருந்தாங்க. அதுபடி ஊட்டியை சேர்ந்த பிரணேஷ் அப்படின்றவர் மாப்பிள்ளைய தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இவர் கத்தார் நாட்டுல இருக்க ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு வராரு. சுஜிபாலா பிரணேஷ் திருமணம் நாகர்கோவில்ல வெட்டூர்னி மடத்துல இருக்க சர்ச்சில் நடந்துச்சு. பங்கு தந்தை லியோன் கென்சன் இவங்களோட திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு. நடிகை சுஜிபாலா கழுத்துல பிரணேஷ் தாலி கட்டியதும் திருமணத்துல பங்கேற்ற உறவினர்கள்லாம் அவங்கள வாழ்த்தவும் செஞ்சிருந்தாங்க. பிரணேஷை திருமணம் செஞ்சு கொள்றதுக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே சுஜிபாலா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியதா சொல்லப்படுது. அதனோட தொடர்ச்சியா தன்னோட பெயரை சுஜிதா அப்படின்னவும் அவங்க மாத்திக்கிட்டதா தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.